ஹாய் நண்பா, இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹானா நெட்வொர்க் இது டெஸ்ட் நெட் கிடையாது, மெயின் நெட். இவங்களை வந்து யார் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா பைனான்ஸ் லேப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இதோட ப்ராஜெக்ட் வந்து ஒர்த்தாக தான் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் வந்து யாரும் மிஸ் பண்ண வேணாம். இவங்க வந்து 4 மில்லியன் வந்து ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து அவங்களோட ஃபண்டிங் டீட்டெயில்ஸ். சரியா? இந்த ப்ராஜெக்ட் வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஒர்க்கிங்லாம். அது என்ன ஏதுன்றதை ஒன் பை வேணால் பார்ப்போம். ஓகேவா? இந்த ப்ராஜெக்டோட லிங்க் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு கிவி ப்ரௌசர் ஆர் மைசூர் ப்ரௌசர் உள்ள வந்துடுங்க. உள்ளே வந்த இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இது ஸ்லோவாக தான் இருக்கும், கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். வேறு ஆப்ஷனே இல்லை. ஓகேவா? சைன் அப் வித் கூகுள் ஃபைனான்ஸ்லாம் போயிட்டுருக்கா, இதெல்லாம் நோட் பண்ணுங்கள். நிறைய கம்பெனி சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. சைன் அப் பண்ணிட்டு உள்ளே வாங்க. உள்ளே வந்த பிறகு உங்களுக்கு இன்வைட் கோடுன்னு ஒன்று கேட்கும். அந்த இன்வைட் கோடு நம்ம குரூப்பில் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? அது மூலியமாக வந்தீங்கன்னா சம் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகுது. சரியா? வித்தவுட் கோடில் வராதிங்க, இன்வைட் கோடில் உள்ளே வாங்க. அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். சரியா? சைன் அப் வந்து 2 வாட்டி கேட்கும். ஓகேங்களா? 2வது வாட்டி கொடுத்து உள்ளே வரும்போது இன்வைட் கோடுன்னு கேட்கும், அதை ஃபாலோ பண்ணிங்க. சைன் அப் பண்ணிட்டு உள்ளே வரும்போது கோடு கேட்குதா? அதுக்கு அடுத்தது என்னென்னா இங்கே கனெக்ட் வாலெட்டு மெட்டாமாஸ்க் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிங்க. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் மெட்டாமாஸ்க் தான், அதுவே பண்ணுங்க. எல்லாத்தையும் கனெக்டு இங்கே வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட வாலெட் அட்ரஸ் காட்டும். சாரி, இங்கே டாஷ்போர்டு உங்களோட வாலெட் அட்ரஸ் வந்து இது காட்டுதா? ஓகே, வாலெட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து சின்ன ஒர்க்கு ஒன்று பண்ணோம். என்ன பண்ணோம்னா ஒரு $1 ஆர்பிட்ரீம் ETH வந்து நம்ம டெபாசிட் பண்ணோம். ஏன் ஆர்பிட்ரீம் சொல்கிறேன்னா அதில் தான் வந்து ஃபீஸ் கிடையாது. பேஸோ இல்லை வந்து மெயின் நெட் ETH நம்ம உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபீஸ் அதிகமாக போகுது. சரியா? அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அதாவது மெயின் நெட்டில் ETH இருக்கும். ஓகேவா? அதை நம்ம வந்து ஆர்பிட்ரீமோட பிரிட்ஜ் பண்ணிக்கலாம். அதோட பிரிட்ஜிங் லிங்க்கை வந்து இந்த வீடியோக்கிலேயே கொடுக்குறேன். அது எப்படி பண்ணோம் என்னன்றதை பார்த்துங்க. சரிங்களா? அப்படி இல்லை உங்களுக்கு வந்து செய்ய தெரியல அப்படின்னு சொன்னால் நம்ம குரூப்லேயே வந்துட்டு மெசேஜ் பேசிக்கலாம். சரியா? டெபாசிட் எப்படி பண்ணணுன்னா இந்த இடத்துல வந்து டெஸ்ட்னெட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க ஆர்பிட்ரியம் 1. ஓகேவா? ETHல வந்துட்டு எவ்வளோ நீங்கள் ஆர்பிட்ரியம் வந்து டெபாசிட் பண்ண போகிறீங்க, ஒரே $1 மட்டும் டெபாசிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? டெபாசிட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுன்றதை சொல்கிறேன். $1 ஒரு ETH அது $1. சரிங்களா? என்ன பண்ணுறீங்கன்னா 0.01 வைங்க. உங்கள்கிட்ட இருக்க பேலன்ஸ் வந்து இங்கே காட்டும். சரியா? அது வந்து பார்த்துக்கலாம். உங்கள்கிட்ட $1 ஆர்பிட்ரியம் இருக்கணும். நீங்கள் என்ன பேலன்ஸ் வச்சுருக்கீங்களோ அது வந்து இங்கே ஷோ ஆகும். இப்போ நான் வந்து பேஸில் வச்சுருக்கேன், அந்த பேஸை ஷோ பண்ணுற பாருங்கள். பேஸ் எனக்கு இங்கே ஷோ ஆகுதா? நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சின்னதாக வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். இங்கே வந்து டெபாசிட், அதுவே வந்து வாலெட்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பேமெண்ட் எடுத்துக்கும். சரியா? ஆர்பிட்ரீமில் மட்டும்தான் வந்து ஃபீஸ் இல்லை, பேஸ்க்குலாம் ஃபீஸ் போகுது. இது பாருங்கள், தேவையில்லாத 0.01 போகுதா? ஆர்பிட்ரீம் வந்து 0 ஃபீஸ் தான். கன்ஃபார்ம். நான் டெபாசிட் பண்ணது வந்து ஆச்சா இல்லையான்னு பார்க்குறத எங்கே பார்க்கணுன்னா இங்கே வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு டாஷ்போர்டு ஓகேவா? டாஷ்போர்டில் வந்துட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு டெபாசிட் பண்ணேன், உங்களுக்காக தான் இப்போ 2வது டெபாசிட் பண்ணேன். ஏன் வந்து நம்ம டெபாசிட் பண்ணுறோன்னா இந்த க்ரௌ வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த க்ரௌ கலெக்ட் பண்ணுறது மூலிமா நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஆட் ஆகும். சரியா? இந்த க்ரௌ வந்து எப்படி பண்ணணுன்றது சொல்கிறேன் பாருங்க. இந்த க்ரௌ கொடுத்தீங்கன்னா ஒரு கார்டு தான் வந்து நமக்கு என்ன ஆகும், ரோலிங் ஆகும். சரியா? இல்லை என்னால் இந்த 10 ஒரு வாட்டி பண்ண முடியாது அப்படின்னா இந்த க்ரோ ஆள் கொடுத்தீங்கன்னா மொத்தமாக போய்டும். இப்போ நான் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். க்ரௌ நான் ஒன்று கொடுத்தேன்னா அடுத்து வந்து ரோலிங் ஆகும். ஏதாவது ஒரு கார்டை லைட்டாக தட்டுங்க, நிற்கும். 452 பாயிண்ட் வந்ததா? அப்படியே வந்து பேக் வந்துடுங்க. பேக்கு வந்துட்டு இப்போ என்கிட்ட வந்துட்டு 9 க்ரோ இருக்குது. என்னால் ஒரு வாட்டி பண்ண முடியாது. நான் என்ன பண்ணுறேன், க்ரோ ஆல் நவ் கொடுத்துட்றேன். அதே மாதிரி ஒரு கார்டை கிளிக் பண்ணுங்கள்.
ஓகே, மொத்தத்துக்கு வந்து 5000 பாயிண்ட் கேட்டு கிடைச்சிச்சு. ஃபஸ்ட் டைம் வரும் உங்களுக்கு கிடைக்காது, செகண்ட் டைம் வரும்போது தான் க்ரோ வால்ன்றது இருக்கும். சரியா, அதையும் பார்த்துங்க. பேக் வந்தீங்கன்னா 26,000 இருந்ததா, இப்போ பாருங்கள் 32,000 மாறிச்சா. இதுதான் வந்து இதில் ஒர்க்கு. இதை முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே ட்ரா ஹானா ஃபண்டுன்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ட்ரா 10 ஹானா ஃபண்டுக்கா அதை கொடுங்க. கொடுத்த பிறகு அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே வரும். அது வரை வெயிட் பண்ணுங்கள். ஓகே, எல்லாமே வந்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சா. இப்போது பேக்கு க்ளோஸ், இதில் பேக் வந்துடுங்க. இது வந்து 10 வாட்டி ஓப்பன் பண்ணல, நான் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணியிருக்கேன். சரியா, இது என்ன பண்ணுறீங்க, இங்கே 10 இருந்தது பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ணால் ஷோ ஆகும் அகெயின். அது கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, மேலே அதே மாதிரி டாஷ்போர்டு, கீழே வந்து கலெக்ஷனில் நம்ம வந்துட்டு பண்ணிட்டு வந்தோம்ல, அந்த கீழே ஹானா ஃபோண்டா அது வந்து இங்கே இருக்கும். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு கலெக்ஷன் ஆனது வந்து இங்கே இருக்கும். சரியா, ஒரு கார்டாக கிளிக் பண்ணிவிட்டு கலெக்ட் பண்ணுறேங்க. ஓகேவா, பேக் டு கலெக்ஷன். இது ஆல்ரெடி நீங்கள் இது கொடுத்தாலே போதும், ஒரு கார்டாவது இது எல்லாமே ஒன்று ஒன்றா கொடுத்துருங்க. அடுத்து சம்மரில் பாருங்கள் எதுனா இருக்கான்னு, 2 இருக்குது. அதே மாதிரி எதையும் கிளிக் பண்ணுங்கள். பேக் டு கலெக்ஷன்ஸ், அதே மாதிரி இதுவும் இந்த கார்டுனாலே நம்மளுக்கு வந்து ஏர் ட்ராப் கிரைட்டீரியாவில் அதிகமாக வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சரி, அதையும் பார்த்துங்க. அதே மாதிரி இதுலேயும் தேடிட்டு அதே மாதிரி பண்ணி விட்ருங்க. வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, மேலே ப்ரொஃபைல்னு இருக்கும், இந்த ப்ரொஃபைல் கொடுங்க. இந்த ப்ரொஃபைலை கொடுத்துட்டு இது ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு உங்களோட யூசர் நேம் போட்டு வச்சு, உங்களுக்கு என்ன யூசர் நேம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த யூசர் நேம் போட்டுங்க. சரியா, இதுவும் முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ டெபாசிட் வேணால் பண்ணலாம். சரியா, இதுக்கேற்ற மாதிரி கம்ப்ளீட் பண்ணிங்க. ஒரு டெபாசிட் பண்ணால் ஒரு கார்டன் ரிவார்ட்ஸ் வந்து இங்கே ஆட் ஆகும். இதான் கார்டன் ரிவார்ட்ஸ். இது வந்து அந்த க்ரௌ வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது. இந்த டைம் ரோடு போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் டெபாசிட் பண்ண இந்த க்ரௌ வந்து இங்கே ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் 2 டெபாசிட் பண்ண எனக்கு 0 ஆகிடுச்சில்ல. இப்போ நான் டெபாசிட் பண்ணலனாலும் எனக்கு அகைன் வந்து க்ரௌ வந்து ஆட் ஆகும். நீங்கள் ஒரு 1 ஹவர் ஒன்ஸ், ½ ஹவர் ஒன்ஸ் உள்ளே வந்துட்டு இதையும் கலெக்ட் பண்ணிங்க. ஓகேங்களா, நீங்கள் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து இங்கே க்ரோவை ஆட் ஆகும், உங்களுக்கு பாயிண்ட்ஸும் வந்து மேலே ஆட் ஆகும். சரியா, இந்த ப்ராஜெக்டையும் வந்து யாரும் மிஸ் பண்ண வேணாம். நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே இந்த டெஸ்ட் நெட்டை கொடுத்துட்டு இங்கே ஆர்பிட்ரியம் 1 வைங்க. 1 வச்சுட்டு ஏடிச்சியில் இருக்கணும் ஆர்பிட்ரியம் 1. சரியா, 0.0004001. நீங்கள் எத்தனை 0 போட்டாலும் நம்மளுக்கு ட்ரான்சாக்ஷன் கணக்காகிடும். சரியா, எனக்கு வந்து நான் ஆர்பிட்ரியம் இல்லை, அதனால் இன்ஃபெக்ஷன் பேலன்ஸ் காட்டுது. நீங்கள் ஆர்பிட்ரியமில் வச்சுட்டு பண்ணுங்கள், வரும். சரியா, இது விட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இது விட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Q1ல் 2025 விட்ரால் பண்ண முடியும். நீங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்களா, அதை வந்து இங்கே விட்ராலும் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல காட்டும். இப்போதைக்கு அது வந்து என்னபிள் இல்லை, சூன் தான் இருக்குது. சரியா, இதுதான் வந்து இதோட ப்ராசஸ். டெய்லி உள்ளே வரீங்க, டெய்லிலாம் ட்ரான்சாக்ஷன் பண்ணல. நீங்கள் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி க்ரௌ இருக்கும். சரியா, இதுதான் ஒர்க்கு. ஒரே $1 மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் போதும், அதிகமாக விட தேவையில்லை. 0.001 வச்சு பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இதோட ப்ராஃபிட் வந்து மேசிவாக இருக்கும். சரியா, யாரும் மிஸ் பண்ண வேணாம். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல்லையும் லைட்டாக தட்டி விட்ருங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். சரியா, இது டெஸ்ட் நெட் கிடையாது, மெயின் நெட். அகைன் சொல்கிறேன், பைனான்ஸில் பேக் ஹேண்டில் இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டை யாரும் மிஸ் பண்ண வேணாம். சரியா, தேங்க்யூ.